மக்களே, வெல்கம் டு அஞ்சலி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் பக்கோடா செய்வது எப்படின்னு பார்க்க போகலாம். வாங்க. பற்ற வச்சுக்கலாம். நம்ம சூடு ஏற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக பூண்டு போட்டிருக்கேங்க. நான் ஒரு 10 பல்லு பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் சில்லி. இதுக்கு வந்து மசாலா வந்து இதுதான் மக்களே. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சு மக்களே. நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது டைமிங் இல்லை மக்களே. இது வந்து பொன்னிறமாக கொஞ்சம் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு மொறுமொறும் நல்லாயிருக்கும். மிக்சர் மாதிரி பக்கோடா மாதிரி இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெலுங்கார ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் எப்போ போனாலும் இதுதான் சேர்ந்து போகுது. என்ன டிஷ்ஷுன்னு நான் கேட்டேன்னா, இது வந்து வெள்ளுள்ளி வெண்டைக்காய் காரம்னு சொல்லும் எனக்கு. ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் மக்களே. அது வந்து நம்ம தமிழில் செய்ய போகிறோம். இது வந்து வெண்டைக்காய் பூண்டு காரம். கொஞ்சம் பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். சரி, இப்போ எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் கறியிடும். அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg பண்ணியிருந்தேன். ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் போடணும். இந்த நேரத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் நெய்யிடும். பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், ரெட் சில்லி 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இது குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 3 இது போட்டு எடுப்பேங்க. 1 kg நான். அதுவும் கம்மியாக தான் வரும். எண்ணெயில் பொரிஞ்சால் கம்மியாக தான் வரும். அது பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் 1 kg எப்படி சேர்த்துக்குங்க. நானும் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அது வந்து 1 கப் அளவு தான் வரும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. வளவளப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். பசங்களுக்கு தான் டிஷ் இது. ஆனால் 3 நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட கெடாதுங்க.
இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா அந்த மசாலா அந்த சூட்லேயே சேர்த்துக்கணும் இதில். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து அப்படியே இதில் கொட்டணும். அந்த சூடுலேயே கலரி விட்டோம்னா நம்ம இந்த எல்லா பக்கமும் அந்த பூண்டு வாசனையும் ஜீரக வாசனையும் எப்படி தூக்கலாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இது எடுத்துருவாங்க. இப்போது கறிவேப்பிலை போடணும். வேர்க்கடலை எடுத்தாச்சு. கருவேப்பிலை போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வச்சுக்கோங்க. ரொம்ப விட்டாலும் கறிவிடும், டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சிங்க, இதோட எடுத்துக்கலாம். டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது இதோட கூட போட்டுக்கணும். பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். காரம்லாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு மட்டும் கம்மியாக இருந்தால் போட்டு நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த சூட்லேயே இருக்கான்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டு கலந்துக்கலாம். ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உப்பு எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பொரியல் மூளைக்கு நல்லதுங்க. பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மூளைக்கு நல்லது. நல்லா நம்ம குழம்பு வச்சா, கார குழம்பு வச்சா பொரியல் பண்ணால் சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்தமாரி பக்கோடா செய்து கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.